அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் மீது சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது குறித்த செய்தி அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மீது சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவன் நிதின் உயிரிழந்திருக்கிறார். அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப அண்ணா நகர்ல இளைஞர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சொகுசு காரை விட்டு மோதவிட்டவர்கள் யாருன்னு தகவல் தெரியவந்திருக்கா? காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக பூர்ணிமா, சென்னை ஓட்டேரி செட்டில்மெண்ட் ஏரியா என சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவர் நிதின். இவர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரும் லயோலா கல்லூரியை சேர்ந்த மாணவர் மற்றும் மதுரவாயில் உள்ள தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் தொடர்ச்சியா நண்பர்களா இருந்து வருகிறாங்க. சமீப காலமாக இந்த நண்பர்களுக்குள் மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று நண்பர்கள் எல்லாம் ஒன்றால் சேர்ந்து அண்ணா நகர் அருகே இருக்கக்கூடிய ஒரு திருமங்கலம் காவல் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது ஒரு சொகுசு கார் மோதி இருக்கிறது. இதில் நிதின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அதே போல அவருடன் சென்ற மற்றொரு மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதினின் பெற்றோர் இந்த நிதின் விபத்தில் இறக்கவில்லை, விபத்து மூலம் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு பகீர் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாணவர்களுக்குள் மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் சதித்திட்டம் தீட்டி ஒரு சொகுசு காரை கொண்டு நிதின் மீது மோதி இருக்கிறார்கள். இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இது உண்மையிலேயே விபத்தா அல்லது விபத்து போல் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.